அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. இன்னைக்கும் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஏர்டெல் ஆஃபர் என்னென்னு பார்த்துடலாம். போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸ் கட் என்னென்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை ரெட்மி K40 அதாவது போக்கோ X4 சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 417 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்பட்ட வாட்ஸ்அப் உடைய புது டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி ஜனவரி 2021 இவங்க கொண்டு வர போகிறதா ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸில் 2 மாதம் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஃபைனலாக இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூசர்ஸ்க்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டூ ஆர் டை சிச்சுவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம அக்செப்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்ம டெலீட் பண்ணணும். வேறு ஆப்ஷன் எதுவுமே இவங்க கொடுக்கல. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டா கலெக்ஷன் தான். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் எல்லாருமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதை மற்ற அட்வர்டைசிங் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் சேல் பண்ணி தான் அவங்க அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வாட்ஸ்அப் டேட்டா கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ நாளும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அவங்க நமக்கு தெரியாமல் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ நம்மளுடைய பெர்மிஷனோட நம்மளுடைய தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம பெர்மிஷன் இல்லாமல் கலெக்ட் பண்ணுறதுனால நிறைய கண்ட்ரிஸ், அதாவது US யூரோப்லலாம் இவங்க மேலே எப்போவுமே கேஸ் ஃபைல் பண்ணி ஃபைன் பே பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா யூசர்ஸ்கிட்டையும் அவங்கக்கிட்டேருந்தே பெர்மிஷன் வாங்கி அவங்களுடைய தகவல் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க லீகலாக இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் February 8th மேலே டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் சடனாக இந்த மாதிரி புது டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எஸ். ஏன்னா ஆப்பிள் எல்லா iOS அதாவது ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருக்குமே புதுசாக ஒரு எனேபிள் பட்டன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த எனேபிள் பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸை யாரெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூசர்ஸே டிசைட் பண்ணுற மாதிரி. அதாவது இப்போ ஐஃபோன் யூசர் ஃபேஸ்புக் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த எனேபிள் பட்டன், அதாவது ட்ராக்கிங் பட்டனை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ்புக்கால் அந்த யூசர் என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். ஒருவேளை அந்த யூசருக்கு அதை எனேபிள் பண்ண வேண்டாம், டிசேபிள்லே இருக்கட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஃபேஸ்புக்கால் அந்த யூசர் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதனால் ஃபேஸ்புக்கால் ப்ராப்பராக ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாது. இதனால் ஃபேஸ்புக்கு பெரிய லாஸ், அதாவது பெரிய ரெவென்யூ லாஸ் இவங்க கூடிய விரைவில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெவென்யூ லாஸை அவங்க கோப்பப் பண்ணுறதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் நம்மளுடைய பெர்மிஷனில் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சோர்சஸ் மூலியமாக தெரிய வருது. ஸோ ஃபேஸ்புக் அண்ட் அதோட ஃபேமிலி ஆப், அதாவது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாருமே ரெவென்யூக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் ஆல்ரெடி மல்டி டிவைஸ் ஃபீச்சர் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது டெஸ்டிங்கில் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மொபைல்ஸ்க்கு வராமல் வெப் வெர்ஷனுக்கு தான் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. தற்சமயம் வெப் வெர்ஷன், அதாவது டெஸ்க்டாப் வெர்ஷனில் தான் இந்த டெஸ்டிங்கும் போகுது. ஸோ இந்த டெஸ்டிங்கில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் உடைய மல்டி டிவைஸ், அதாவது நீங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இந்த மல்டி டிவைஸில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஏர்டெல் அவங்களுடைய யூசர்ஸ் எல்லாருக்குமே செலக்டட் ப்ரீபெய்ட் பிளான்ஸில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹298 ப்ரீபெய்ட் பிளான் வச்சுருக்காங்க. இந்த ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிட்டெட் கால்ஸ், 100 SMS. ஸோ இந்த ஆஃபர்ஸோடு வருது. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக ₹50 டிஸ்கவுண்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 2GB காம்ப்ளிமெண்ட்ரி டேட்டாவும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ₹298 ப்ரீபெய்ட் பிளான் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபருக்கு அப்புறம் உங்களுக்கு ₹248 தான் இருக்கும். கூடவே அடிஷ்னலாக 2GB டேட்டா
காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சில செலக்டட் பிளான்ஸ்க்கு வந்து ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப்பில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். ஃபைனலாக யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய சைனீஸ் ஆப். இதில் WeChat இருக்குது, அதுக்கப்புறம் அலிபே, ஷேரிட், ஆம் ஸ்கேனர், QQ வேலட், டென்சன் QQன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 8மே வந்து ரொம்பவே பாப்புலராக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைனீஸ் ஆப். ஸோ இந்த ஆப்ஸை யூஎஸ் கவர்மெண்ட் பேன் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டால் வந்து இந்த ஆப்ஸ் வழியாக வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால வந்து ரொம்பவே பாப்புலராக, அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்த 8 சைனீஸ் ஆப்ஸை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. OnePlus பேண்டுடைய இந்தியா லான்ச் டேட் ரிவீல் ஆயிருக்கு. இது ஜனவரி 11 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கான ஒரு டெடிகேட்டட் பேஜும் வந்து அமேசானில் இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus பேண்டுடைய லான்ச்சுக்கு அப்புறம் அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் தான் இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ் தான் இது. 1.1 இன்ச் டச் டிஸ்பிளேயோட வருது, 14 days பேட்டரி லைஃப், 13 எக்ஸசைஸ் மோடோட இந்த பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக $40 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் ரிவீல் ஆயிருந்தது. பட் இது இந்தியாவில் 2499க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் OnePlus 9 சீரிஸ் பற்றி சில தகவல் வெளியாக இருக்குது. OnePlus 9 சீரிஸில் வந்து OnePlus 9 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வயர்லெஸ் சார்ஜரும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ வயர்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட், வயர்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 9 வந்து 30 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே OnePlus 9 Pro 45 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமியுடைய மீட் அண்ட் அல்ட்ரா தான் உங்களுக்கு 50 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ அடுத்ததாக OnePlus 9 Pro வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus 9 சீரிஸுடைய வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஆப்பிள் வந்து ஒரு புது பேட்டன்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, லேப்டாப் பேட்டன்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் பேட்டன்ட்டில் வந்து அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் இவங்க கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் மொபைல் அண்ட் வாட்சும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் அவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. இது ஆப்பிளுடைய மேக்புக்காக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற மேக்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்னோவேட்டிவாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது. சாம்சங் உடைய பாப்புலரான A சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி A52 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய 4G அண்ட் 5G வேரியன்ட் 2 ஸ்மார்ட் ஃபோன் பற்றின தகவல் வெளியாக இருக்குது. ஸோ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைனாவில் 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அங்கே லிஸ்டிங் ஆனதில் தெரிய வந்த புது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. வெறும் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தானு கேட்காதீங்க, பாக்ஸ் கூட சாம்சங் சார்ஜர் கொடுக்கறதே பெருசு. இது 15 வாட்டோட வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் இது Snapdragon 750Gல இவங்க கொடுக்கலான்னு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதோட 4G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி A52 4G இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இது Snapdragon 720Gல இவங்க கொடுக்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல் One UI 3.0 இதோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி A52ஓட 4G அண்ட் 5G வேரியன்ட் ரெண்டுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 4G தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய பாப்புலரான K சீரீஸில் Redmi K40 இன்னும் கொஞ்ச நாள், அதாவது ஜனவரி எண்டுக்குள்ளே சைனாவில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேக் பேனல் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனலுடைய ரெண்டரும் ரிவீலாக இருக்குது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கேமரா மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். சென்சார் அலைன்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே LED லைட்டும் இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi K40 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இது ஸ்னாப்ட்ராகனுடைய லேட்டஸ்ட் 700 சிப்செட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது Snapdragon 775 இல்லைனா Snapdragon 777 லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில்
போக்கோ X4 ரீபிராண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போக்கோ பிராண்ட்ஸுக்குலாம் இந்தியாவில் வந்து பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M2, M2 Pro, C3, அதுக்கப்புறம் X3 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ் அண்ட் இப்போ ப்ரைஸ் கட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவல் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிய வரும். ரெட்மியுடைய பாப்புலரான Note 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் FCC வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருந்ததுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் IMDA அதுக்கப்புறம் MCMC இங்கேயும் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4G-ஆ 5G-ஆ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்த மாதிரி 4G அப்படின்னு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கிறது வந்து Note 10 Pro உடைய மாடல் நம்பர். ஸோ இங்கே வந்து 5G-ஆ தான் இது லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ரெட்மி Note 10 Pro வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி அப்படி இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 750G இந்த ரெண்டு சிப்செட்டில் ஏதாவது ஒன்றில் தான் உங்களுக்கு ரெட்மியுடைய Note 10 Pro லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இது IPS LCD பேனல் தான் இவங்க கொடுப்பாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன், மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெட்மியுடைய Note 9 Proல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது Note 10 Proலையும். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். OnePlus 9 Proல எத்தனை வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus 9 Pro எத்தனை வாட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் Redmi 10X 5G. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜமில் சதிக். கங்க்ராச்சுலேஷன் ஜமில். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift voucher வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.